வணக்கம் மக்களே. கூடுவாஞ்சேரி நீலமங்கலத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டை தான் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டியிலேருந்து பிரிட்ஜ் வழியாக, அதாவது ஸ்டேஷனுக்கு மேலே இருக்கிற ஓவர் பிரிட்ஜ் வழியாக நம்ம போகிறோம். இது கொஞ்சம் ஷார்ட்டாகவே ரூட்டை பார்த்துப்போம். ஏன்னா ரொம்ப லாங் டிரைவ் மாதிரி தெரியும், பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்த்துப்போம். இது ஒரு முதலீட்டு நோக்கத்துக்காக விற்கக்கூடிய ஒரு மனை. இது மொத்தம் ஒரு 4 கிரவுண்டு, ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு கூடுதலாக இருக்குது. ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் சொன்னால் 10,858 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. பில்டருங்களுக்கு கண்டிப்பாக பொருத்தமானது தான். ஆனால் இண்டிவிஜுவலுங்க நினச்சாலும் இதை வாங்க முடியும். 2 பேராக கூட வாங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு அப்படி தனியாக தரமாட்டாங்க. மற்றபடி 2 பேர், யாராவது ரிலேஷன்ஸோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ, அப்படி 2 பேராக கூட வாங்கிக்கலாம். இது ஓவர் பிரிட்ஜ் இறங்குது. இப்போ நம்ம அந்த மாடம்பாக்கம் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். இது மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பிங். இது நேராக போனால் பெருமாள் கோயில். லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ரைட் எடுக்கணும். இது நேராக நீலமங்கலம் போயிடும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடமும் நீலமங்கலம் தான். இது குத்தனூருக்கு உள்ளே போய் மாணிக்கபுரத்து வழியாக போகணும். குத்தனூருங்கிறது இந்த ரோட்டில் இடது கை பக்கம் லெஃப்ட் சைடு வரும். இது பஸ் ரோடு தான். இதில் நேராக போனால் நீலமங்கலம் பஸ் ஸ்டாப்பிங் வரையிலும் பஸ்ஸு போகுது. இதெல்லாம் மாடம்பாக்கம். மாடம்பாக்கத்திலலாம் இப்போ விலையெல்லாம் கூடிடுச்சு. விலை எல்லாம் அதிகம்தான். குத்தனூர் முழுக்க இப்போ பில்டருங்க தான் வந்திருக்குறாங்க. இந்த சைடு தான் திரும்பணும். இதெல்லாம் குத்தனூர் தான். குத்தனூர் அப்படிங்கிறது பில்டர்ஸுங்களுக்கான ஒரு ஏரியா. இது ஃபுல்லாக அவங்க தான் இங்கே வீடுங்க கட்டி விற்றுருக்குறாங்க. ரோ ஹவுஸுங்க அதிகம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடத்துலையுமே ரோ ஹவுஸுங்க நிறையா இருக்குது. நம்ம அதெல்லாம் போய் ஷூட் பண்ணலை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த வீட்டுக்கு பின்னாடிலாம் ரோ ஹவுஸுங்க இருக்குது. இதெல்லாம் குத்தனூரில் தான் வரும். பில்டர்ஸுங்க வந்ததுக்கப்புறம் ஏரியாவில் ரொம்ப விலையெல்லாம் கூடிடுச்சு. எல்லாம் இண்டிவிஜுவலாக கட்டி விற்கிறாங்க. ரோ ஹவுஸாகவும் கட்டி நிறையா விற்றுருக்குறாங்க. இங்கே எல்லாம் குடி வந்துட்டாங்க. எல்லாம் வளர்ந்த ஏரியா தான் இது எல்லாமே. ஜிஎஸ்டிலேருந்து சரியாக சொன்னால் ஒரு 4.5 கிலோமீட்டர் இருக்கும். இதுதான் மாணிக்கபுரம் ஜங்ஷன். லெஃப்ட் சைடு போன தார் ரோடுங்கிறது அப்படியே காவனூர் வழியாக பொத்தேரி போயிடலாம். இப்போ நம்ம மாணிக்கபுரத்துக்குள்ளே இறங்கியிருக்கோம். முழுக்க பில்டருங்க தான் இந்த பக்கம் வீடுங்க கட்டி விற்றுருக்குறாங்க. இங்கேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடம். இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி போயிட்டுருக்கு. பல வீடுங்க இங்கே விற்றுட்டாங்க. இந்த ரைட்டு திரும்பின உடனே நேராக போனீங்கன்னா அங்கேயும் முழுக்க ரோ ஹவுஸுங்க தான். அதெல்லாம் நம்ம ஷூட் பண்ணோன்னா வீடியோ இன்னும் லென்த்தி ஆகிடும்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிட்டோம். இந்த இடங்கிறது ஒரு முதலீட்டு நோக்கத்துக்கான இடம். இது இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த இடத்துலலாம் இது இப்போ போயிட்டுருக்குறது இது ஒரு 40 அடி ரோடு. இந்த 40 அடி ரோட்லலாம் 2,600 700 போயிட்டுருக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. இதுக்கு உள்ளே ரைட் சைடெலாம் கட் ஆகும். அதெல்லாம் 30 அடி ரோடு. அங்கெல்லாம் 2,500 சொல்கிறாங்க ப்ரைஸு ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடுங்களுக்கெலாம் பின்னாடிலாம் கூட ரோ ஹவுஸுங்க நிறையா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அது எல்லாத்தையும், ஒரு பைக்கில் வந்தீங்கன்னா கூட எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். இங்கெல்லாம் இன்னும் ரோடுங்க வரல. இங்கே இதெல்லாம் இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவை ஒட்டி தான் இருக்குது நம்ம பார்க்கக்கூடிய இடமும். ஆனால் அங்கே ரொம்ப லோ ப்ரைஸ் தான். ஏன்னா மொத்தமாகவும் கொடுக்குறாங்க அவுட் ரைட் ரேட்டுக்கா. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ பீப்புளுங்களும் நீங்களும் இதை பாருங்கள். முதலீட்டு நோக்கத்துக்காக இடங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதையும் உங்களுடைய சாய்ஸில் வைங்க. அதிகபட்சம் ஒரு 7லேருந்து 10 வருஷத்தில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம் தான் இதெல்லாம். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான இடங்கள் தான். இதெல்லாம் இப்போ ரீசேலுக்காக சிலது வித்துட்ருக்குறாங்க. லெஃப்ட் சைடு பார்த்துட்ருக்கிறது நீங்கள் எல்லாமே பிளாட்டுங்க போட்டு விற்ற இடங்கள் தான். ரைட் சைடு வீடுங்க இருக்குது. மரங்கள்லாம் கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு இருக்குது. போகும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஏரியாவை அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே முன்னாடியே போட்ட பழைய லேஅவுட்டுங்க. இது எல்லாமே எல்லாம் விற்று முடிச்சிட்டாங்க. ரீசேல் 1, 2 போயிட்டுருக்கு இந்த பக்கம். இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ திரும்பி இந்த ரைட் சைடே போகிறோம். இது வந்து ஒரு 30 அடி ரோடு. நேராக போனால் இடம்தான். ரைட் சைடு வீடுங்க இருக்குது. இந்த செடி மரங்கள்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லாம் பழைய லேஅவுட்டுங்க. தனித்தனியாக இருக்கும் வீடுங்க இங்கெல்லாம். லெஃப்ட் சைடு வீடுங்க இருக்காது. இங்கே பாருங்கள், எல்லாம் வீடுங்க நிறைய இருக்குது. இங்கே எல்லாத்துலேயும் ஆளுங்களும் இருக்கிறாங்க. அந்த பிரிட்ஜு ஒன்று நேராக வருது பாருங்கள். அதுலேருந்து ஆரம்பிக்குது அந்த லேஅவுட்டு. சின்ன பிரிட்ஜு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதிலேருந்து ஆரம்பிக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இது 30 அடி ரோடு. வலதுகை பக்கம் முதல் பிளாட்டே, பிளாட் நம்பர் 1. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இடம். மொத்தம் வந்து 10,858 ஸ்கொயர் ஃபீட்டு. டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது. அப்படியே மொத்தமாகவும் வாங்கிக்கலாம், அல்லது 2 பேராக வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் கோர்ஸ் இருக்கும். ஃப்ரண்டேஜ் 140 அடி இருக்குது. லெஃப்ட் சைடு ஒரு 90 அடி வரையிலும் இருக்குது. பின்னாடி ஒரு 150 அடி வரையிலும் வரும். பின்னாடி கொஞ்சம் அதிகமாக வரும். கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது இதில். லேஅவுட்டில் ஒரு வீடு கூட இல்லை. நீங்களே பார்த்துட்ருக்குறீங்க. லேஅவுட்டுக்கு வெளியே வீடுங்க நிறையா இருக்குது. இது வந்து அந்த காலத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி போட்ட, இது வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்காக போட்டிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய இடமா தான் இருக்கும். அதை வாங்கினவங்களாம் இப்போ வந்து விற்றுட்ருக்குறாங்க. ஏரியாலாம் டெவலப் ஆகிட்டதுனால. 30 அடி ரோடு, ஏற்ற மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறீங்க. ஆனால் எங்கேயுமே வீடுங்க கிடையாது இந்த லேஅவுட்டில். லேஅவுட்டுக்கு இடதுகை பக்கமும் வீடுங்க கிடையாது. வலதுகை பக்கம் வீடுங்க இருக்குது லேஅவுட்டுக்கு வெளியே. லேஅவுட் பேர் எஸ்விபி கார்டன். ப்ரைஸ் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டு 1400 ரூபாய். கிட்டத்தட்ட இந்த மரம் வரைக்கும் வரும் இடம். அந்த தென்னை மரம் வரைக்கும் வரும். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திங்க. அது ஒரு வாட்ச்மேன் ஷெட்டு மாதிரி. அது இந்த பிரிட்ஜுக்கு வெளியவே வீடுங்களாம் இருக்குது. பாருங்க, பிரிட்ஜுக்கு வெளியவே வீடுங்களாம் இருக்குது. அப்படின்னும் போது இது வளர்கிறதுக்கு ரொம்ப நாள்லாம் பிடிக்காது. சீக்கிரமே வளர்ந்துடும் இந்த ஏரியாலாம். 1400 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டு. நெகோஷியபிள் உண்டு. வந்து பாருங்கள். ரொம்பலாம் இல்லை, அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 7 வருஷத்தில் டெவலப் ஆகிடும் இது எல்லாமே. அப்புறம் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ஹெவி ஆகிடும். மொத்தமாக ஹோல்டு பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். மொத்தமாகவும் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். பில்டருங்களும் நீங்களும் பாருங்கள், நீங்கள் நினச்சாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பில்டருங்க கட்டி தான் விற்றுருக்குறாங்க. அந்த வீடுங்கள்லாம் பின்னாடி ரோ ஹவுஸ் நிறையா இருக்குது. வாங்க. நன்றி, வணக்கம்.